உறவுல எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் இருக்கோம். ஸ்நேகிதி ஃபுட்ஸில் தரமான செக்கு எண்ணெய் மசாலா பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டுருக்கோங்க. உணவில் வந்து 100% ரசாயனம் இல்லாமல் இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணுறது எங்கள் நோக்கங்க. நாங்கள் சந்தித்த ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல எண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் ஆட்டுறதுக்கு நம்ம வந்து எள்ளு பனங்கருப்பட்டி பயன்படுத்துகிறோங்க. நல்லெண்ணெய்ங்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்னு வந்து பெயர் வந்திருக்குங்க. எதனால பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகளை நம்ம கொடுக்குறனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லெண்ணெய்ங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம், மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சருமத்திற்கும் அதே மாதிரி தலைக்கு வச்சு குளிக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் வந்து பல நன்மைகள் கொடுக்குங்க. அதனால தான் நல்லெண்ணெய்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நல்லெண்ணெய் வந்து எவ்வளோ ஆரோக்கியமானதாக நாங்கள் செக்கு எண்ணெய்க்காரங்க உற்பத்தி பண்ணணுங்க. அப்போது அதில் பார்த்த ஒரு சின்ன பிரச்சனை தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் சிகப்பு ரக எள்ளுன்னு சொல்லப்படுற செங்கூர் ரக எள்ளு அதை தான் வந்து பயன்படுத்தி நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணுறோங்க. இது வந்து நல்ல தரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க. நாங்கள் வந்து எப்போவுமே எள்ளு கூட பனங்கருப்பட்டி சேர்த்து தான் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம், நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணுறோங்க. இது வந்து நேரடியாக விவசாயிகிட்டேருந்து ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து போய் கொள்முதல் பண்ணிட்டு வரோங்க. அதனால் நல்ல தரமான எள்ளாகவும் சீசனில் கிடைக்கும் போது வாங்கி உற்பத்தி பண்ணிட்டு வந்தோம். இந்த வாட்டி வந்து இருப்பு முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாட்டி இருப்பு முடிஞ்சனால வெளியிருந்து ஒரு வியாபாரிகிட்ட வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்த அதிர்ச்சி தகவல் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்நேகிதி ஃபுட்ஸில் பாருங்கள், ஸ்நேகிதி ஃபுட்ஸில் நாங்கள் வாங்கிட்டு வந்த எள்ளு தான் வாங்கிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 மூட்டை வாங்கிட்டு வந்தோங்க போன வாட்டி நேரடியாக விவசாயிட்டு. எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மயிலம்பாடியிலேருந்து வாங்கிட்டு வந்தோங்க. இது வந்து அந்த மூட்டை என்னென்ன விவரம்ட்டுங்க, அந்த லாட் நம்பர் படி நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லி விவரங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது எள்ளுங்க. சிவகிரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். நேரடியாக எள்ளு வாங்கிட்டு வந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நேரடியாக எள்ளு வாங்கிட்டு வந்து நம்ம பனங்கருப்பட்டி போட்டு உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். கடந்த 7 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் உற்பத்தி பண்ணிட்டுருக்குங்க. இந்த வாட்டி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வந்து மார்க்கெட்டில் வரத்தில்லைங்க. சிவகிரியிலையும் உங்களுக்கு மயிலம்பாடியிலையும் எள்ளு வரத்து வந்து இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா லோக்கல் இருக்கிற ஒரு பெரியவர் வந்து ஒரு 50 வருஷம் அனுபவம் இருக்குங்க. அவர் வந்து எள்ளு இருக்குன்னு சொல்லி எள்ளு இருப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னார்னு சொல்லி சாம்பிள் வாங்கலாம்னு சொல்லி ஒரு மூட்டை வாங்க போயிருந்தோம். அந்த ஒரு மூட்டை என்ன அதிர்ச்சியான விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. வியாபாரிகிட்ட இருந்து ஒரு மூட்டை எள்ளு சாம்பிள் வந்தது வந்து பிரித்து கொட்டலான்னு கொட்டியிருக்குங்க. கொட்டினதில் வெள்ளையாக தெரிஞ்சுங்க. என்ன வெள்ளையாக கிடக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டணை மாட்டு இருந்துச்சுங்க. ஒரு காட்டன் துணியில் ஒரு பொட்டலை மாட்டு இருந்துச்சு. சரி என்னன்னு தெரியல, இது வந்து ஏதோ மருந்து வச்சுருப்பாங்களா இருக்குது, ஏன்னா மருந்து தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. இந்த வாட்டி பார்த்தோன்னே கொஞ்சம் இதாகிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் இருந்துச்சு, ரெண்டு இது இருந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 2 இடத்துல மருந்து மாதிரி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு உடனே பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணி இயற்கையான முறையில் எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் தொடர்ந்து உணவு தொழில் பண்ணிட்டுருக்கோங்க. இதை பார்த்த உடனே எங்களுக்கு என்னென்னே தெரில. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சரி மருந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது நான் சொன்ன ஒரு ஐயாங்க, ஒரு 50 வருஷம் அனுபவம், அவர் வந்து அவர்கிட்ட இந்த எள்ளு வியாபாரி வந்து மூட்டையில் வந்து மருந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த தகவல் வந்து எனக்கு சொல்லலைங்க. அப்போ பெரும்பாலும் இருப்பு வைக்கிற உணவுப் பொருள் எல்லாம் இந்த மாதிரி மருந்துகள் வைக்கப்படுதுங்க. இந்த மருந்து வந்து கவர்மெண்ட் சொன்ன அளவுப்படி வைக்கிறாங்களா, என்ன மருந்து ஏது மருந்துன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. இந்த மருந்து வந்து என்ன மருந்து, இதோட எதுக்காக இந்த மருந்து அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாதுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி மறுபடியும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது கடைக்காரர் வந்து சல்ஃபாஸ்ன்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது, அதுதான் வந்து பெரும்பாலும் இந்த தானியங்களெல்லாம் பூச்சி வராமல் இருக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுலேயே அவர் என்ன சொன்னார்னா, மருந்து கடைக்காரரு அந்த சல்ஃபான்ஸுங்கிற மாத்திரை வந்து கொஞ்சம் மனிதர்களுக்கே தீங்கான மாத்திரை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பூச்சிகளுக்கு எப்படின்னு தெரில, அதே மாதிரி அளவு எப்படின்னு தெரிலைங்க. இப்போ இந்த மாத்திரை வச்சுருக்காங்க. இந்த மாத்திரை வைக்கிறனால பூச்சி வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு புழு இதில் பார்த்தேங்க. பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு புழு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுங்க. இதில் பாருங்கள் ஒரு புழு போது பாருங்கள், ஒரு புழு ஒன்று பார்க்க முடிஞ்சு. அப்போ எதுக்காக நம்ம வந்து அந்த மாத்திரை வைக்கிறோம் பாருங்கள். மாத்திரை வந்து வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வரக்கூடாதுங்கிறக்காக. ஆனால் அந்த பூச்சி வருது. அப்போ பவர் இல்லாத மாத்திரையானு கூட நீங்கள் கேட்கலாங்க. இருந்தாலும் இது பாருங்கள், இது வந்து நம்ம நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது நம்ம நல்லெண்ணெயே ஆரோக்கியத்துக்காக தான். இந்த நல்லெண்ணெயில் இந்த மாதிரி மருந்து மாத்திரையெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து நாங்கள் ஒரு உற்பத்தியாளராக மனநிலையை வந்து பாதிக்கப்படுறோம். எதனாலன்னா நம்ம ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை மக்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அதில் எந்த ஒரு விஷமும் இருக்கக்கூடாது, நஞ்சு இருக்கக்கூடாது. அதனால தான் அது நல்லெண்ணெய்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெய்ங்கிறது நம்ம வந்து எண்ணெயாக உற்பத்தி பண்ணி வச்சுட்டா எந்த ஒரு கெடுதலும் இல்லைங்க.
இருப்பு வச்சு விற்பனை பண்ணும்போது அந்த அந்த கவர்மெண்ட் சொல்கிற அளவுப்படி அந்த மாத்திரையோ மருந்தோ இருக்கா அது உண்மையாலுமே நல்லதா, அதனால் ஏதோ கெடுதல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க? ஏன்னா உணவல்லைங்க. இந்த மாதிரி எத்தனையோ துறையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து இருப்பு வச்சு பண்ணுற ஒரு தானியத்தில் வந்து இருக்க தான் செய்யுதுங்க. இதை வந்து நம்ம கவனமாக எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சிறு குறு உற்பத்தியாளர்கிட்ட நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கினீங்கன்னா இந்த அதிகமாக இருப்பு வச்சு அதில் மருந்து வச்சு அதில் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் நாம் வந்து வாங்கி பயன்படுத்தி ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்க வேண்டியதில்லைங்க. அதுக்காக தான் இந்த பதிவு முக்கியமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தான் சொல்லணும்னு நினச்சேங்க. உண்மையாலுமே இது எதுவுமே பிளான் பண்ணது இல்லைங்க. இது பார்த்து சாக்காகி தான் இப்போது இந்த பதிவை போடுறேன். ஏன்னா இனிமேல் நான் வந்து அந்த மாதிரி வியாபாரிகிட்ட வாங்க மாட்டேங்க. இருப்பு வச்சு வாங்குற அதே மாதிரி இதையும் நல்லெண்ணெய் உற்பத்திக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணி நான் உணவுக்காக கொடுக்கவே மாட்டேங்க. ஏதோ ஒன்று நம்ம வந்து தீப எண்ணெய்க்கு வேணால் பயன்படுத்தலாமே தவிர இது வந்து ஒரு உணவுக்கான எண்ணெயாக நான் கண்டிப்பாக வந்து இதை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா நம்ம நல்ல பொருள் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி மருந்து வச்சுருக்க பொருட்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா நிறைய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்க. அதனால் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி பதிவாக இருக்கும் தான் இந்த பதிவை போடுறேங்க. விவசாய பொருளுக்கான மருந்து கடலை கேட்டதுக்கு சல்ஃபாஸ்ங்கிற அக்ரிகல்ச்சர் டேப்லெட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தான் இப்போ நம்ம கூகுளில் தேடினேங்க. சல்ஃபாஸ் டேப்லெட் அக்ரிகல்ச்சர்ன்ட்டு பாருங்கள். சல்ஃபாஸ் டேப்லெட்டுங்க. இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், கிடச்சிருச்சு. செல்ஃபாஸ் அலுமினியம் பாஸ்பைடுங்க. மாத்திரைகள் முக்கியமாக சேமித்து வைக்கப்பட்ட தானியங்களுக்கும் பூச்சிகளுக்கும் மற்றும் வண்டுகளுக்கு இருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த புகையூட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்கே வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம் அளவு தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம வியாபாரிக்கு எத்தனை பயன்படுத்தணும்னு தெரியாது. அதனால் வியாபாரிக்கு வந்து சரியான அளவில் இந்த மாத்திரையை பயன்படுத்தினாங்கன்னா, அதாவது என்னென்னா நம்ம உணவுப் பொருளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி இதை பயன்படுத்தினாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதை எந்த அளவு பயன்படுத்தணும்னு சொல்லுங்க அந்த அளவு பயன்படுத்தினாங்கன்னா உண்மையாலுமே சரியான விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சேமிப்பு கிடங்களை வைக்காமல் எந்த ஒரு பொருளும் வர்றதில்லை. அதே மாதிரி மருந்து வைக்காமல் எந்த பொருளும் வர்றதில்லை. ஆனால் சரியான அளவில் மக்களுக்கு உணவுப் பொருளுக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு சரியாக பயன்படுத்தணுங்க. இப்போ நான் எடுத்த மூட்டையில் 50 கிலோ மூட்டையில் ரெண்டு மருந்து போட்டுன்னு இருந்துச்சுங்க. அதனால் இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி மக்கள் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெரிய நிறுவனங்கிட்ட இருப்பு வச்சு நிறைய பேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய லெவல் நிறுவனங்கள்லாம் வந்து நிறைய இருப்பு வச்சு தான் உங்களுக்கு தொடர்ந்து வருஷம் ஃபுல்லாக உணவுப் பொருட்களை கொடுக்க முடியுங்க. அதே சின்ன நிறுவனமாக இருந்துச்சுன்னா அப்படி இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தரமாக கொடுக்குறக்கு என்ன வழியோ அதை வந்து செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் சிறு குறு உணவு உற்பத்தியில் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மக்கள் சாப்பிட்ற பொருளில் எந்த ஒரு ரசாயனமும் மருந்தும் ஒரு ஸ்லோ பாய்சன் ஆகிற விஷயமெல்லாம் தவிர்த்துறது நல்லதுங்க. அதே மாதிரி அதை சரியான பயன்படுத்தினா நல்லதுங்க. சரியான அளவில் சரியாக பயன்படுத்தி எந்த ஒரு தீங்கு விளைவிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அதனால் நல்லெண்ணெய் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் எள்ளை தேட போகிறோம். ஏன்னா லோக்கல் வியாபாரிகிட்ட மருந்து வச்சுருந்தாங்க. மருந்து இல்லாத எல்லாம் வாங்கி தரமான நல்லெண்ணெயை உற்பத்தி பண்ணணுங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.